வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழக வெற்றி கழகம் கூடிய கொடி பார்த்தீங்கன்னா இப்போது சற்று முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ இந்த செய்தி தான் இப்போது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க விஜய் அவருடைய கொடி அறிமுகப்படுத்தியதுக்கு ரசிகர்கள் என்னெல்லாம் உற்சாகம் பண்ணிட்டு வராங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்மளுடைய சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். போடுறா வெடிய ரசிகர்கள் உற்சாகம். தமிழகம் முழுவதும் பறக்க போகுது விஜயின் வெற்றி கொடித்து தெரிக்குது ட்விட்டரில். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சமீபத்தில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று போன பிப்ரவரி மாதம் அறிவித்திருந்தார். வெற்றி கழகம் என்ற கட்சியை நான் அரசியலில் இறங்கப் போவதாக சொல்லி கட்சியுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கு விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் அவர்கள் கொடியையும் கட்சியினுடைய பாடல்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இப்போது அந்த செய்தி தான் சோசியல் மீடியா முழுவதும் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. இந்த காலை முதல் ரசிகர்கள் உற்சாகமாக ட்விட்டர் எல்லாம் தெரிக்க போகுது. தமிழகம் முழுவதும் விஜய் கட்சி கொடி பறக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகள் கடந்த ஒரு வாரமாக நடந்து வருகிறது. தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடி இன்று காலை 9:30 மணியளவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இது குறித்து நடிகர் விஜய் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்ததும் நம் மாநிலத்தின் அடையாளமாக மாறப்போகும் நம் வீரக்கொடியை வெற்றி கொடியாக தலைமை நிலைய ஜெயலலிதத்தில் அறிமுகப்படுத்தி உள்ளோம் என கூறியிருந்தார். கழக கொடியின் சேர்த்து கழக பாடல்களையும் வெளியிட உள்ளதாகவும் விஜயின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருந்தார். மேலும் இன்று முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் என்றும் தமிழ்நாடு இனி சிறக்கும் என்றும் வெற்றி நிச்சயம் என அறிவித்திருந்தார். இன்று காலை 9:15 மணி அளவில் பனையூரில் உள்ள தலைமை நிலைய செயலகத்தில் தமிழக வெற்றி கழக கொடி அறிமுகப்படுத்தப்படும் என்று நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் அறிவித்திருந்தார். 2 நாட்களுக்கு முன்பே நடிகர் தமிழக விஜய் வெற்றி கழகத்துடைய கட்சி கொடியை பனையூரில் உள்ள தலைமை நிலைய செயலகத்தில் ஏற்றி பார்த்து ஒத்திகை வைக்கப்பட்டு ஈடுபட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக வந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று 9 மணி அளவில் விஜய் அவர்கள் கட்சி கொடியையும் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார். அந்த உறுதிமொழி இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. நாட்டின் விடுதலைக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீர்த்தத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்கள் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் என்றும் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயர்த்தியாகவும் செய்ய மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீது நம்பிக்கை வைத்து அனைவரிடம் ஒற்றுமை, மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்க பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் என்றும் மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து மக்கள் நல சேவராக கடமையாற்றுவேன் என உறுதிமொழி அளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பேரில் உள்ள வேற்றுமனுகளை கலந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் என்று பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும் என்று உளமாற உறுதி கூறேன் என்று விஜய் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி.